கீழடி மாதிரி இல்லை, ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு குற்றங்க. சமணர் படுகை, அந்த சமணர் படுகை வந்து அத்தனை கட்சி தான். நிறைய இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள்லாம் வருது. உங்க படுகையை மாத்துங்க, உட்காரும் போது இந்த பொசிஷன்ல உட்காருங்கலாம் சொல்றோம். ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சமணர் படுகை கல்லால் குடைஞ்சிருக்கிறாங்க. குடைவரை கோயில் மாதிரி ஒரு கல், அதுவும் இது கிரானைட் கல். அஜந்தா அந்த இடங்கள்லாம் கூட அந்த கல் வந்து ரொம்ப சுலபமா குடைய முடியும். இது கடுமையான கிரானைட் கல். அந்த கல்லை குடைந்து ஒரு படுகை செய்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் நான் இடுப்பை சாய்த்து கொஞ்சம் அப்படி தலை வைத்து பார்த்தேன். கச்சிதமா இருந்தது. அது மட்டும் இல்ல, கொளுத்து மயில், நீங்க பார்த்திருப்பீங்க. கொளுத்து மயில் அந்த கல்லை படுத்தணும். அது ஏதோ ஒரு சின்ன ஒரு ஏர் கண்டிஷன் எஃபெக்ட் மாதிரி அவ்வளவு இதுவாக தான். அங்கிருந்து படித்து மேலே பார்க்கும்போது எழுத்துக்கள் தெரிகின்றன, அந்த வானம் தெரிகிறது. அவங்க வானிலையும் கற்றிருந்துக்கிறாங்க. அப்ப அந்த சமணர் படுகையும் அங்கு கிடைக்கக்கூடிய அந்த பாண்டியனுடைய அந்த எழுத்துகளும் அந்த தொல் தமிழி பிராமி எழுத்துகளும் மிக மிக பொக்கிஷமானது. அதுக்கு போகக்கூடிய பாதைகளை வந்து சீர் செய்யணும். அதன் பிறகு கீழடி போனோம். சொல்லும் போதே சொல்லியிருக்கிறது, அன்னைக்கே வாட்டரை ரீசைக்கிள் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு சாயப்பட்டறையிலிருந்து சாயம் கலந்த தண்ணியை சாக்கடை தண்ணியா விட்டு ஜீவ நதிகள்லாம் பூவ நதிகள்லாம் மாற்றி வச்சிருக்கிறோம். ஆனா அன்னைக்கு அந்த சாயப்பட்டறையில எடுத்த தண்ணியை ரீசைக்கிள் பண்ணி அப்படியே ரீயூஸ்க்காக முறைகேடாக விட்டுருக்காங்க. இங்க வந்து பாக்குறேன், மிகுந்த பெருமையா இருக்கு. இது வந்து நம்ம இந்த சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணணும். அந்த எவிடன்ஸ்லாம் வைக்கும்போது என்னைக்கோ, அதாவது சார் சிந்து சமவெளியில கிடைத்த எழுத்துக்கள் இருக்கு பாருங்க, யாராலையுமே டீகோட் பண்ண முடியல. இங்க ஒரு பானை துண்டல் எடுத்து இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இது வரைக்கும் யாராலுமே டீகோட் பண்ண முடியாத எழுத்துக்கள் இங்க கிடைத்திருக்கிறது. எங்கேயோ குஜராத் போன்ற பகுதிகளில் மட்டுமே கிடைக்கக்கூடிய அந்த பவள மணிகள், முத்து பவளங்கள் கிடைக்கிறது. எக்ஸ்ட்ரானரி ட்ரேடு நடந்திருக்குங்க. அங்க ரோமாபுரியிலிருந்து இந்த பக்கம் வடக்கில் இருந்து கடல் தாண்டி வந்த வணிகர்களுக்கு இங்கிருந்து தங்கத்தையும் இரும்பையும் கல்லையும் முத்து பவளத்தையும் கொண்டு மாபெரும் ட்ரேடு நடந்திருக்கு. இந்த பொன்னான மாபெரும் மகத்தான வரலாற்றை வெகு விரைவில் பறைசாற்றுவோம். உலகத்திற்கே நாகரிகம் கற்றுத்தந்த மண் இந்த மண் என்பதை மீண்டும் உறக்க